ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரை மாவட்டம் சிலைமான் பகுதியை சார்ந்த அழகர்சாமி என்ற பட்டியல் சமூகத்தின் இளைஞர் தூரமாக நள்ளிரவில் இருக்கிறார். வீடு வாசல் இல்லாத தந்தை இல்லை, தாயின் திருமணமாகாமல் கூலி வேலை செய்து இளைஞனை தூங்கிக் கொண்டிருந்த போது தட்டி எழுப்பி அவருடைய பிறந்த சகோதரிகளின் முன்னிலையிலேயே தூரமாக படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலையில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 6 பேர் அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அழகர்சாமி குடும்பத்தினர் உறவினர் மற்ற 2 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரி சார்பில் மறியல் போராட்டம் நடந்தது. இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். இந்த 2 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த குடும்பத்திற்கு அரசு வீடு மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதேபோல திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். அவனும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினோம். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்திற்கு 2,10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அதேபோல அழகர்சாமியின் குடும்பத்தினருக்கு மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் 1,60,60,000 ரூபாய் ஒரு இழப்பீடு வழங்கியிருக்கிறார்கள். மேலும் கட்சி தலைமையின் சார்பில் 50,000 ரூபாய் காசோலை வழங்கப்படும். இந்த குடும்பத்தினருக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். சிவகங்கை மாவட்டம் கல்லர் அருகே 2 இளைஞர்களை கடத்தி கொண்டு போய் இருவரையும் மரத்திலே கட்டி வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அதிலே ஒருவன் இந்த இடத்திலேயே விழுந்து இறந்திருக்கிறார். இது போன்ற வன்கொடுமைகள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழ்நாடு அரசு தலித் மக்களின் பாதுகாப்பு குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்து புதிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவற்றை கண்டறிவதற்கென்று முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கென்று தனி நுண்ணறிவு பிரிவு ஒன்றை புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் டாஸ்மாக் முறைகேடு ரூபாய் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா ஈடு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் திருப்பியும் செந்தில் பாலாஜி பேசி வாய்ப்பு இருக்கிறதுலாம் கூட வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அமலாக்கத்துறையோட இந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க?
சொல்கிறாங்க. என்ன நடந்தது என்று அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெண்டர் விட்டதில் நிறுவனங்களுக்கான ஒப்பந்தங்கள் கொடுத்தது மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. 1000 கோடி முறைகேடு நடந்திருந்தால் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாடு அரசை மறைமுகமாக அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. டாஸ்மாக் தொடர்பான இந்த ஊழல் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமேயானால் அவர்கள் சட்டப்பூர்வமாக அணுகுவார்கள்.